அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க என்ன முறையில் அப்படின்னு பார்க்கலாம். நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள. இப்போப்பா இதுக்கு தேவையான மத்தி மீன் எடுத்து நான் கழுவி வச்சுருக்கேன். இது 1 கிலோ மீன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு 4 சில்லு அளவுக்கு தேங்காயும் சின்ன வெங்காயம் உளவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சோன்னு அரிசி பொரி அரிசி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஏன் எண்ணெய் ஊற்ற போனால் அந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி விட்டு அரைக்க போகிறோம். தேங்காயும் வதக்கியிருக்கலாம், ஆனால் நான் முன்னாடியே அரைச்சிட்டேன் நான். இப்போ எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காயட்டும். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி வைக்கல நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும். மீன் குழம்பு இதில் கத்திரிக்காய் போட்டு கூட வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி மீன் நான் அதிகமாக இருக்கனால நான் வந்து இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் போடலை நான். இப்போ இந்த தக்காளி வந்து நான் வந்து 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம போட்டு வதக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இப்படி பேஸ்ட்டாக பண்ணி வைக்கல நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம வதங்கட்டும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டோம். இதை வந்து நம்ம ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கினதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். சின்ன வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான பச்சை மிளகா நல்லா எடுத்து வச்சுருக்கோம். அதை பற்ற வச்சு நம்ம மீன் குழம்பு இந்த சட்டியை வைப்போம். இன்னும் 1 கிலோவில் அதனால் இப்படி பெரிய சட்டி வைக்கிறதே உங்களுக்கு உடையாமல் கொள்ளாமல் இருக்கும். நல்லா சட்டி காயட்டும். சட்டி நம்மளுக்கு ஈரமாக இருக்குது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான 100 எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான். சட்டி நம்மளுக்கு நல்லா காயட்டும். இப்போ இந்த 100 எண்ணெயை நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம மீன் குழம்புக்கு வந்து கடுகெல்லாம் போடக்கூடாது, வெந்தயம் தான் போடணும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம். இதை நல்லா நம்மளுக்கு பொரியட்டும். சின்ன வெங்காயம் ஏற்கனவே தேங்காயை விட்டு அரைச்சிருக்கேன், இதுலேயும் வதக்கியிருக்கேன். நம்மளுக்கு நல்லா பொரியட்டும். நம்மளுக்கு ரொம்ப கறியிடக்கூடாது. நம்மளுக்கு வெந்தயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம பொரியணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை பொரிச்சு இதுக்கு தேவையான கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா நம்ம வதக்கிடுவோம். மத்தி மீன்ப்பா முள்ளாக தான் இருக்கும், ஆனால் குழம்பு வந்து அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சின்ன வெங்காயம் ஏன் அதிகமாக போடுறோம்னா நம்மளுக்கு உடம்புல வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காக சின்ன வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும். நிறையா பேர் பச்சை வெங்காயம் சாப்பிட மாட்டாங்கல்ல. இப்போ தனிமை அப்படி வந்து நான் இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சப்பொடி வந்து இந்த ஸ்பூனில் வந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஊற்றிக்குவோம். பேஸ்ட் அரைச்சி வைக்கல உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக நல்லாயிருக்கும். அந்த மஞ்சளுக்கும் அந்த மிளகாப்புளிக்கும் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா.
நல்லா நம்மளுக்கு பச்சை வடை போகட்டும் தக்காளி. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி பேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சீசல் புளி எடுத்து வச்சுக்கோங்க கரைச்சி அதை ஊற்றிக்கணும். வீட்டு மசாலா அப்படின்னா போடவே இல்லை. இப்போ இந்த கரண்டியில் வந்து நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த கரண்டியில் 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா 4 போட்டிருக்கோம்ல, தனி மிளகா 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த செம்பில் தேங்காய் ஒரு 3 சில்லு அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிறோம். வெந்தயம் கடுகும் நம்ம அளவாக எடுத்து பொரிச்சு வச்சுருக்கோம். அரிசி கொஞ்சம் போட்டு அதையும் போட்டுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு தான் மண்ணம் போடலை. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம கொதிச்சு வரட்டும், நம்ம உப்பு இருக்கானு செக் பண்ணி பார்த்துக்குவோம். இப்போ முரல் மீன் வந்து நம்ம 1 கிலோ எடுத்துருக்கோம். இதை வந்து பொரிக்க போகிறோம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி, இப்போ வீட்டு மசாலா பொடி வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்குருவோம். இவ்வளோ மீனுக்கு வேணும்ல. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். இப்போ எண்ணெய் ஊற்றி இதை பிசைஞ்சுக்குருவோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றி ஏன் பிசைகிறோம்னா இதில் வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம், அதனால தான் எண்ணெய் ஊற்றி பிசைகிறோம். எல்லாமே நல்லா கரெக்டாச்சு. இப்போ உப்பு இருக்கானா செக் பண்ணி பார்த்துக்குவோம். இல்லை வெள்ளைப்பூடு கூட தட்டி போட்டு பொரிக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் வெள்ளைப்பூடு போடலை. நான் உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஊறட்டும், ஒரு 1/2 மணி நேரம் ஊறவும் பொரிக்கல பார்த்துக்கோ. இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மத்தி மீனை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கணும். மத்தி மீனை எல்லாத்தையுமே இப்படி போட்டுக்குவோம். இப்போ எல்லா மீனையும் போட்டுட்டோம். இப்போ மூடி வச்சுருவோம், நம்ம கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா நம்மளுக்கு மீன் வந்து நம்மளுக்கு உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ அவங்க போட்டு எடுத்துக்குவோம். சிம்மில் வச்சே போட்டு எடுப்போம். ஏன் நான்ஸ்டிக்கில் போடுறோம்னா, நான்ஸ்டிக்கில் போடையில உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும், பிடிக்காமல் வரும். அதுக்காக தான் நம்ம நான்ஸ்டிக்கில் போடுறோம். தோசைத்தில் கூட போட்டு எடுக்கலாம், நமக்கு வந்து பிடிக்கும். இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை வைப்போம். இந்த வேணால் இது கருவேப்பிலை வச்சோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு, அதனால் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்சுக்குவோம். இப்போ குழம்ப வந்து மீன் போட்டோம்ல எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னா உப்பு போட்ட உப்பு நம்ம பார்க்கல. போட்ட உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு இந்த உப்பு உரப்பு எல்லாமே போதும். உங்களுக்கு தேவையா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும், சிம்மில் வச்சுருவோம் அடுப்பை. இப்போ நம்மளுக்கு வந்து மீனை வந்து பொரிச்சுக்கிட்டோம். பாருங்கள், ஒன்று கூட நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்களா, நான்ஸ்டிக்கில் போட்டனால. மித்ததுனா நம்ம ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே மீனே உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். இப்போ போட்ட கருவேப்பிலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு.
இப்போ இதே மாதிரியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ அடுத்த மீனை போட்டுக்குவோம். இதே மாதிரியே எல்லா மீனையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ இது பொரியட்டும். இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்போ நம்ம திருப்பி உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே வச்சு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.